ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து திடீர்னு ஒரு பெரிய சண்டை போயிட்டுருக்கு. என்னங்க பெரிய சண்டை? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தானே சண்டை, வெளியில் என்ன சண்டை, யாருக்கு சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன சீசனில் எலியும் பூனையுமாக இருந்த மாயா, அர்ச்சனா இவங்க 2 பேரும் இப்போ வந்து வெளியே வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, டிசம்பர் 3ஆம் தேதி நம்ம அர்ச்சனா வந்துட்டு, அதாவது பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வினர் அர்ச்சனா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் வந்துட்டு இவங்களை வந்துட்டு ரொம்ப வந்து கலாய்க்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, நான் வந்து இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அவங்க மேலே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குற விதமாக இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய மாயா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதாவது பாம்பையும் அடிக்கணும், பாம்பு அடிக்கிற கம்புக்கும் வலிக்கக்கூடாது, ஆனால் பாம்புக்கும் வலிக்கக்கூடாது, ஆனால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. வாழைப்பழத்தில் ஊசியை சொருகிற மாதிரி. என்னன்னா, டியர் அர்ச்சனா, இதை கேட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாச்சு, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் என்ன அது அதே மாதிரி கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுவும் எனக்கு சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வரல, ப்ரீவியஸ் சீசனில் எனக்கும், அதாவது கேர்ள்ஸுக்கும் வந்துட்டு அந்த கேர்ள்ஸோட ஃபேமிலிஸ்க்கும், சீசனில் இந்த கேர்ள்ஸ் ஃபேமிலிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களை விட 100 டைம்ஸ் த்ரெட்ஸு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு சோஷியல் மீடியாவில். யாராலனா சம்ஒன்ஸ் பிஆர் ஏஜென்சின்ட்டாங்க. இப்போ போன சீசனில் வந்து பிஆர் ஏஜென்சி வச்சு வின் பண்ணது இவங்க தான் சொல்லிட்டு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குல்ல. அதனால் டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணாமல் இன்டைரக்டாக வந்துட்டு நம்ம அர்ச்சனாவை அட்டாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இதன் மூலமாக நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களுடைய ஃபேமிலிஸ் குழந்தைங்க கூட வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தொந்தரவு செய்யப்பட்டது ஒரு சில பிஆர் ஸ்டண்ட்டால். இது வந்து இன்னுமே நடந்துகிட்ருக்கு. நான் வந்து உங்களுக்காக வந்து வருந்துறேன், உங்களுக்கு நடந்த விஷயங்களை வச்சு நான் வருந்துறேன். அதேமாதிரி உங்களை வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கோழைங்க, நீங்கள் இதுக்கெலாம் வரி பண்ணிக்காதீங்க. இதை வந்துட்டு நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்களே, இதை வந்துட்டு கண்டிப்பாக இனிதே முடியும். நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்குன்னு சொல்கிறேன், உங்களுக்கும் கொஞ்சம் ஜஸ்டிஸ் கிடைக்கணும், வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. செம்மல்ல. அதுக்கு அர்ச்சனா சும்மா இருப்பாங்களா? எப்பயுமே மாயா பேசுகிறா, அர்ச்சனா எங்கே கம்முன்னு இருப்பாங்க. அர்ச்சனா அதுக்கு ஒரு ரீட்வீட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இப்போ தான் உங்களுடைய போஸ்ட்டை பார்த்தேன், அதை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து வருத்தமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இதை வந்து கஷ்டப்பட்டுக்கு தெரியுது. ஆனால் இதில் என்ன ஒரு வருத்தம்னா, உங்களுக்கு மட்டும் தான் நடந்திருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த ரெக்கார்டு, அதாவது சம்ஒன் பிஆர் சொல்கிறீங்கள, அதே மாதிரி எங்களுக்குமே வந்து ஒரு சம்ஒன் பிஆர் வந்துட்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேகை போட்டு IYKWIMனு போட்டு இஃப் யூ நோ வாட் ஐ மீன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும், அதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குமே அது வந்துட்டு ஒரு ஈஸியான ஜேர்னியாக இல்லை. அதே மாதிரி 2 பேருக்குமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதேமாதிரி இந்த நேரத்தில் நம்ம சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஆப்போசிட் கிடச்சின்னு சொல்லிட்டு போட்டு கலாய்க்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு தாட் சொல்கிறேன், செடி வாடி போச்சுன்னா சொல்லு, பட் மேபி கீப் த தண்ணி ஊற்றினா வரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதான் அன்றைக்கி ஒரு வாட்டி சொன்னாங்க, செடி வாடி போச்சு, இந்த மாதிரி ஒரு கலாய்ப்பாங்க சீசன் 7. அந்த விஷயத்தை போட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கலாய்க்காரவளை வச்சுக்காதீங்கன்ற மாதிரி மறைமுகமாக ஒரு விஷயத்தை வந்துட்டு போட்டிருக்காங்க. ஏன்பா, பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சு எவ்வளோ வருஷம் இல்லை, முடிஞ்சு ஒரு ஆச்சு, 1 வருஷம் கிட்ட ஆக போகுது, இன்னுமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், மாயா விட்டுருவாங்களா? இல்லை மாயா விட்டால் தான் மாயாவுக்கு வந்து எதிரடி கொடுக்காம பதிலடி கொடுக்காம நம்ம அர்ச்சனை தான் விட்டுருவாங்களா? இந்த மாதிரி ஒரு சண்டை போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 8 ஆரம்பித்ததுக்கப்புறமா அர்ச்சனாவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் வந்திருக்குன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு காரணம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களில் தலையிட்டது அவங்களுக்கு நிறைய பேக் ஃபயராக இருக்குன்ற மாதிரி தோணுது. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அர்ச்சனாவும் பிடிக்கும், அதுக்கு முன்னாடி அசீமையும் ரொம்ப பிடிக்கும். பட் ஏன் அப்படின்றது, ஏன்னா அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாட்டும், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உங்களோட பேரை கெடுத்துக்க வேணான்றது என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட். பட் அதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்றது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது. அது மட்டும் இல்லாமல் மாயா, அதுக்கப்புறம் நம்மளுடைய அர்ச்சனா, இவங்க 2 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.